ரைட். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 1ல், அதாவது குயிக் ரிவிஷனோட லெக்சர் 1ல் நம்ம இருக்கோம். ஒரு ஃபார்முலால எப்படி ப்ராப்ளம் ஈஸியா சால்வ் பண்றது, ஒரு லா அவங்க எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க, இது எல்லாத்தையும் சேர்த்து ரொம்ப அழகா கம்பைனா ரொம்ப சீக்கிரமா சொல்லி கொடுத்துறேன். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் இதுல 2 லெசன் இருக்கு. இந்த 2 லெசன் ஆல்ரெடி உனக்கு தெரிஞ்சது தான். சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ்னு ஒரு லெசன், ஏற்கனவே நீங்க படிச்ச லெசன்றதுனால கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். புரியலன்னா ஸ்டாப் பண்ணிடு சார், புரியல இன்னொரு டைம் சொல்லி கொடுங்க. அடுத்தது பொட்டென்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இந்த 2 லெசன் படிக்க போறோம். எல்லா வருஷமும் நீட் பிசிக்ஸ் 3 கொஸ்டின், ஜேஇ 2 கொஸ்டின், மேல 1 கீழே 1. போர்டுக்கு நல்லா கத்துக்கோங்க, கண்டிப்பா ஒரு 5 மார்க் கேட்கிற லெசன் போர்டுக்கு. அதனால இந்த லெசனோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு புரியும். சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், அதுதான் ஃபர்ஸ்ட் லெசன். சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் எப்பவுமே குரூப் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்றது தான் ரொம்ப புத்திசாலித்தனம். நீட்டா இருந்தாலும், ஜேஇஆ இருந்தாலும், உங்க போர்டா இருந்தாலும் அது ஒரு பழக்கமாவே வச்சுக்கோங்க. லெசன் ஃபுல்லா படிச்சிருங்க. படிச்சு முடிச்சுட்டு ஒரு லாஸ்ட் ஒரு 5 வருஷம் இல்லை 6 வருஷம் 7 வருஷம் உனக்கு எவ்வளவு பிடிக்குதோ அத்தனை வருஷம் எடுத்துக்கோ. அதுல இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாரு. தெரியாத என்கிட்ட கேட்டுக்கோ. ஒரு சிஸ்டம் இருக்குன்னா இந்த சிஸ்டத்துல நிறைய சார்ஜஸ் இருக்கு. இந்த சிஸ்டத்தோட டோட்டல் சார்ஜ் கேட்கிறேன். ஒரு சார்ஜ் ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ் எத்தனை இருக்குன்னு தெரியாது. n டைம் n இருக்கு, 7 8 10 20 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப டோட்டல் சார்ஜ்னாலே Q ஈக்குவல் டு NE. இதுதான் இந்த லெசன்ல நீங்க படிக்கிற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. Q ஈக்குவல் டு NE. டோட்டல் சார்ஜ் Q ஈக்குவல் டு NE. ஒரு E உங்க எல்லாருக்கும் தெரியும், 1.6 × 10⁻−19. n 1 இருந்தா 1, 2 இருந்ததுன்னா இப்போ Q ஈக்குவல் டு 2 × 1.6 × 10⁻−19. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 3 இருந்ததுன்னா, 4 இருந்ததுன்னா, 5 இருந்ததுன்னா, 6 இருந்ததுன்னா, அப்ப என்ன அர்த்தம்னா இட் இஸ் இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். 1.6 × 10⁻−19 இருக்கலாம், 3.2 × 10⁻−19 இருக்கலாம், 4.8 × 10⁻−19 இருக்கலாம், 6.4 × 10⁻−19 இருக்கலாம், 8 × 10⁻−19 இருக்கலாம். ஏன்னா இது 1E, இது 2E, இந்த இடம் 3E, 4E, 5E. இஷ்டத்துக்கு 4 × 10⁻−19 இப்படி இருக்குமான்னா கண்டிப்பா தப்பு. இது ஒரு ஃபெமிலியர் 1 மார்க் கொஸ்டின். 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது சார்ஜா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கேட்பாங்க. அப்ப இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் நீங்க என்ன பண்ணணும்? 1 × E போடணும், 2 × E போடணும், 3 × E, 4 × E. இஷ்டத்துக்கு 1.5E, 2.7E அப்படி இருக்காதுப்பா. சார்ஜ் முழு நம்பரா தான் இருக்கும். நம்மள மாதிரி தான். நான் ஒருத்தவன், நீங்க 2வது, அடுத்தவங்க 3வது, அடுத்தவங்க 4வது, அடுத்தவங்க 5வது, அடுத்து 1.5, 2.5, 3.5 அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ டோட்டல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் வேணும்னா இன்டெக்ரல் மல்டிபிள்ஸ் ஆஃப் லீஸ்ட் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ். இது ஒரு ஐடியா. இல்லை ஃபெமிலியர் 1 மார்க் இருக்கு. அதில் நான் அனுப்பின பேப்பரில் ஃபர்ஸ்ட் 1 மார்க்கு இந்த 1 மார்க் தான் சார். ஒருவேளை Q கொடுத்துட்றாங்க சார், 6.4 × 10⁻−19 கொடுத்துறாங்க. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கேட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது? Q ஈக்குவல் டு N × E. n தான் கேட்குறாங்க, அதனால Q/E. அதனால 6.4 × 10⁻−19 by 1.6 × 10⁻−19 சால்வ் பண்ணீங்கன்னா 4. E கண்டிப்பா கேட்க வாய்ப்பே இல்லை, ஏன்னா அதுதான் கான்ஸ்டன்ட்னு உங்களுக்கு தெரியும். n கொடுத்துட்டு Q கேட்கலாம், Q கொடுத்துட்டு n கேட்கலாம். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இது ஃபர்ஸ்ட் 1 மார்க் சம். சொல்ல எது கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு? சாரி சார், தெரியாம. ஓகே ஓகே ரைட். ஏரின் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட். யோகிதா குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ நான் லாஸ்ட்டாக பேசுகிறேன் எல்லாத்தையுமே. ஸோ கிளாஸ் நல்லா கவனி. ஸோ ஃபர்ஸ்ட் சம் முடிச்சிட்டோம் இல்லையா? Q ஈக்குவல் டு NE. இதில் Q கொடுத்து N கேட்கலாம், N கொடுத்துட்டு Q கேட்கலாம். ரைட்டா? இப்போ அதே மாதிரி இப்போ அனுப்பின PDF மாதிரி ஒவ்வொரு லெசனுக்கும் எடுத்து வச்சிருக்கேன். 10 லெசனுக்கும் எடுத்து வச்சிருக்கேன். நான் அனுப்புறதை மட்டும் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் இருக்கிற செம்ம அது எப்படி கொஸ்டின் வித் சொல்யூஷனோட இருக்கு. அதனால நீ பயப்பட தேவை, பிரிண்ட் அவுட்லாம் எடுக்க தேவை. சும்மா அப்படி கடகடன்னு பார்த்துட்டே வா. பிரிண்ட் அவுட் எடுத்தால் திருப்பி நம்ம ஒரு புக் வாங்குற காசு செலவு பண்ணணும். அப்பப்போ ஒரு சம் பார்த்துட்டு ஐடியா பார்த்து சம்மா போட்டுருங்க. ரைட்டா? செகண்ட் சம், கூலும்ஸ் லா. ஸோ
ஸ்கூலுக்கு போனதும் முதல்ல உங்க வாத்தியார் தான் நடத்திருப்பாரு. 2 சார்ஜ் இருக்கு, Q1 Q2. நிறைய ஐடியா சொல்றேன், எப்படி சம் வந்தாலும் நீங்க சால்வ் பண்ணுவீங்க. ஆர் டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கேன். ஃபோர்ஸ் இவங்க 2 பேருக்கும் எய்தர் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம், ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கலாம். சேம் போலா இருந்தா ரிப்பல் ஆகும், ஆப்போசிட்ல இருந்தா அட்ராக்ட் ஆகும். இப்போ எல்லாமே எழுதிக்கிட்டே இருந்தேன்னா நிறைய டைம் ஆயிடும். அதனால வார்த்தைகளை இன்னைக்கு கிளாஸ்ல கூர்ந்து கவனிங்களேன். இவன் என்ன சொல்றாரு, நான் சொல்றது எல்லாமே அப்படியே பாயிண்ட் வாங்கி வாங்கி உங்க பாக்கெட்ல போட்டுட்டே வாங்க. ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் தேர் சார்ஜஸ். 2 சார்ஜை ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா ஃபோர்ஸ் மேக்ஸிமமா இருக்கும். F is proportional to Q1 Q2. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ். பக்கத்துல இருந்தீங்கன்னா ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், தூரமா இருந்தீங்கன்னா ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும். புரிஞ்சுக்கங்க, 2 மேக்னெட் பக்கத்துல இருக்கும்போது தான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸோ அதிகமா இருக்கும். உங்க 2 கையில இருக்கிற மேக்னெட்டை தூரமா தள்ளி கொண்டு போயிட்டீங்கன்னா ஃபோர்ஸ் குறைஞ்சிரும். அப்ப F is proportional to product of their charges inversely proportional to square of the distance between them. சார் ரைட் சைடில் ஒரு கான்ஸ்டன்ட் போடணுமே, அவன் தான் K Q1 Q2 by R². Kக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? 1/4 எப்சிலான் தான். Kவோட வேல்யூ என்னங்க சார்? 9 × 10⁻9. அவ்வளோதான். இப்போ இந்த ஈக்குவேஷனை ஃபுல்லாக எழுதி காமிங்க. F = 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 by R². ரைட்டா? ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் இனிமேல் சம் போட போகிறோம். ரைட், அதுக்கு முன்னாடி எப்சிலான் நாட்டோட யூனிட் ஒரு வருஷம் உங்களோட என்சிஆர்டியில் 1 மார்க்காக கேட்டிருக்காங்க. யூனிட் ஆஃப் பெர்மிட்டிவிட்டி போய் மனப்பாடம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. யூனிட் ஆஃப் எப்சிலான் நாட் பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். எப்சிலான் நாட் வேணும்னா 1/f 4π விட்டுருங்க, அந்த நம்பர் கிடையாது. Q1 Q2 by R². சால்வ் பண்ணீங்கன்னா நியூட்டன் கீழே இருக்கு, மேலே போயிடும். நீங்க ஓரளவு பழக்கப்பட்டீங்க, அதனால ஒரு ஸ்டெப்பா நான் கொண்டு போகல, டைரக்டா சொல்லித்தரேன். புரியலன்னா உடனே ஒரு சார்னு கூப்பிட்டுரு. சார்ஜ் C கூலும் ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் மீட்டர் பவர் -2. இதை போயிட்டு அங்கே மெமரைஸ்லாம் பண்ணிட்டு போய் அங்கே உட்காந்தா -1 -2 குழப்பிக்கூடாது. தெரியலையா, ஃபார்முலா உடச்சி மாத்திரு. 1/f Q1 Q2 by R² யூனிட் போட்டோம். இப்போ கேக்கு என்ன சார் வேல்யூ? கேவோட வேல்யூ 9 × 10⁻9. அதுக்கு பக்கத்துல ஒரு யூனிட் வரணும்ல, அது என்ன பண்ணலாம்? உங்க எல்லாருக்குமே தெரியுது 1/4 எப்சிலான் நாட் தான் 9 × 10⁻9 தெரியுது. அப்ப எப்சிலான் நாட் இதோட யூனிட் கீழே இருக்கா? அப்ப இது மேல போயிடுச்சுன்னா நியூட்டன் கூலும் பவர் -2 மீட்டர்². குழப்பிக்க மாட்டீங்கல்ல? பை எப்சிலான் நாட்டோட யூனிட் கேட்டீங்கன்னா நியூட்டன் பவர் -1 கூலும் ஸ்கொயர் மீட்டர் பவர் -2. அதே கே ஓட வேல்யூ எழுதி பக்கத்துல நம்ம யூனிட் எழுதணும், 9 × 10⁻9. அப்படியே அதுக்கு உல்டாவா எழுதணும், நியூட்டன் கூலும் பவர் -2 மீட்டர்² எழுதணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட், இது எப்சிலான் நாட்டோடது புரிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு 1 மார்க். சார் இந்த எப்சிலான் நாட் மட்டும் திருப்பி சொல்லி தரீங்களா சார்? எப்சிலான் நாட்டோட பேர் வந்து பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 8.854 × 10⁻−12. இதோட யூனிட் தான் எப்சிலான் நாட் = 1/4πf Q1 Q2 by R². அந்த ஃபார்முலால இருந்து எடுத்துட்டு வந்திருக்கோம். நல்லா பாரு, ஃபோர்ஸுக்கு பதிலா நியூட்டன், கூலும் ஸ்கொயர், கீழே டிஸ்டன்ஸ் மீட்டர்². அதனால இந்த நியூட்டன் மேல போயிடும், நியூட்டன் இன்வர்ஸ் கூலும் ஸ்கொயர் மீட்டர் பவர் -2. இப்படி தான் யூனிட் வரும். அந்த யூனிட் தான் இங்க போட்டுக்கணும். கத்துக்கிட்டீங்களா? சார் பெர்மிட்டிவிட்டினா என்ன? பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் ஏன் வழியா போறதுக்கு நான் பெர்மிட் பண்றணும், அலோவ் பண்றணும், அதான் பெர்மிட்டிவிட்டி. இப்ப ஏர்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன் போகணும்ட்டு அந்த ஏர் முடிவு பண்ணுதோ, என்கிட்ட 10 லைன் தான் நீ உள்ள வரலாம், 15 லைன் தான் உள்ள வரலாம், 20 லைன் தான் உள்ள வரலாம், நான் பெர்மிட் பண்ணணும். அதுக்கு பேரு பெர்மிட்டிவிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ்.
அப்படின்னா 8.854 into 10 power minus 12 லைன்ஸ் வந்து அது என்ன பண்ணும், ஃப்ரீ ஸ்பேஸ்ல ஒரு நாள் போக முடியும் அப்படின்னு அது பெர்மிட் பண்ணும். மற்ற மீடியமா இருந்தா பெர்மிட்டிவிட்டி ஆஃப் மீடியம் ஏரா இருக்கிறதுனால பர்மிட்டிவிட்டி ஆஃப் ஏர்ன்னு சொல்லலாம், இல்ல ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். அலோவ் பண்றது, இத்தனை பேர் போங்க இத்தனை பேர் போங்கன்னு அலோவ் பண்றது தான் பெர்மிட்டிவிட்டி. கத்துக்கிட்டீங்களா? எஸ் சார். ரைட். அடுத்தது அடுத்த 1 மார்க் பாருங்க. அடுத்த 1 மார்க் பாருங்க சார். ஒருவேளை நான் மீடியம்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன் 2 சார்ஜ், கவனமாக கவனி, ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 சார்ஜ் மீடியம்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு மீடியம்ல பிளேஸ் பண்ணியிருக்கேன், அதனால எப்சிலான். அப்ப இதோட ஃபோர்ஸ் நாங்க எப்படி சார் எழுதுறது? மீடியம்ன்றதுனால எஃப்எம், அதனால 1/4π எப்சிலான் நாட்டுக்கு பதிலா எப்சிலான் எப்சிலான் இன்ட்டு Q1 Q2. அதே 2 சார்ஜ் தான், அதே டிஸ்டன்ஸ் தான், அதே டிஸ்டன்ஸ் தான். அப்ப இங்க எப்சிலான் மீடியத்துல வைக்கும் பொழுது எப்சிலான். ஏற்கனவே ஏர்ல இருந்தது எஃப் 1/4π எப்சிலான் நாட் Q1 Q2/r². இது ஏர்ல இருக்கும் பொழுது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணீங்கன்னா, எஃப்ஐயும் எஃப்எம்ஐயும் டிவைட் பண்ணீங்கன்னா 1/4π 1/4π Q1 Q2 Q1 Q2 r² எல்லாம் கேன்சல் ஆயிட்டு ஃபைனலா F/FM = எப்சிலான் நாட்னு கிடைக்கும். ஏன்னா எஃப்க்கு எப்சிலான் நாட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், எஃப்எம்க்கு எப்சிலான் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். தெரியுதா எப்படி எழுதியிருக்கேன்ட்டு? எஃப்ஐயும் எஃப்எம்ஐயும் எப்ப டிவைட் பண்ணாலும் எப்சிலான் நாட். இதுதான் எப்சிலான் ஆர். உங்க என்சிஆர்டில கேன்னு கூட போட்டிருப்பாங்க சில நேரங்கள்ல. எப்சிலான் ஆர் குழப்பிக்காதீங்க, ரொம்ப இம்பார்ட்டண்டா ஒரு இடத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க. அப்ப ஏர்ல இருக்கிற ஃபோர்ஸையும் மீடியம்ல இருக்கிற ஃபோர்ஸையும் டிவைட் பண்ணா உங்களுக்கு கிடைக்கிறது எப்சிலான் ஆர். இப்ப எனக்கு மீடியம் மட்டும் வேணும் சார் அப்படின்னா F/எப்சிலான் ஆர். நான் கேட்ட அந்த 1 மார்க் என்ன தெரியுமா? ஏர்ல இருக்கும்போது ஃபோர்ஸ் 10 நியூட்டன், மீடியத்துல இருக்கும்பொழுது ஃபோர்ஸ் எவ்வளவா இருக்கும்? கண்டிப்பா 10 இருக்காது, 7 இருக்கும், 6 இருக்கும், 5 இருக்கும், கம்மியா இருக்கும். ஏன்னா இந்த எப்சிலான் ஆர் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1. எல்லாரும் புரிஞ்சுக்கங்க. டினாமினேட்டர் வேல்யூ 1 விட அதிகமா இருந்தா எஃப்எம் லெஸ் தென் எஃப் தான் இருக்கும். கத்துக்கிட்டீங்களா? எஃப்எம் லெஸ் தென் எஃப் தான் இருக்கும். டினாமினேட்டர் வேல்யூ கம்மியா இருந்தா எஃப்எம் லெஸ் தென் எஃப் தான் இருக்கும். அப்ப உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, 2 சார்ஜ், ஒரே சார்ஜ் Q1 Q2ன்னு ஒரே சார்ஜ், ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸ்ல பிரித்து வச்சிருக்கேன். ஒன்னு ஏர்ல வச்சிருக்கேன், இன்னொன்னு மீடியத்துல வச்சிருக்கேன். ஏர்ல வச்சிருந்தா ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், மீடியத்துல வச்சிருந்தா ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? உங்ககிட்ட ரிலேஷன் கேட்கிறேன். இந்த ரிலேஷன் தான் ஏற்கனவே கேட்ட ரிலேஷன். மீடியத்துல இருக்கும் பொழுது எஃப்எம், ஏர்ல இருக்கும் பொழுது எஃப். எப்பவுமே ஃபோர்ஸ் ஏர்ல தான் அதிகமா இருக்கும், மீடியத்துல வச்சீங்கன்னா கம்மியா இருக்கும். ஒரு பேச்சுக்கு ஏர்ல இருக்கும்போது 10 நியூட்டன். அப்படியே உன் கையை அசைக்காம தண்ணிக்குள்ள வச்சிருங்க, 8 7 6 குறைஞ்சிரும். அப்ப மீடியத்துல இருக்கும் பொழுது ஃபோர்ஸ் குறையும், மீடியத்துல இருக்கும் பொழுது ஃபோர்ஸ் குறையும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். இது 2வது கொஸ்டின். அதையும் அதாவது நீட் ஜேஇ போர்டு எல்லாத்தையும் சேர்த்து தான் கவர் பண்ணிட்டு வரேன். அப்படியே பொறுமையா ஒவ்வொரு பாயிண்டா பார்த்துக்கிட்டே வாங்க. 3rd கொஸ்டின், 3வது கொஸ்டின். சார் 2 ஃபோர்ஸும் ஈக்குவலா தான் இருக்கணும். இப்பதான் சொன்னீங்க இன்னும் எஃப்எம் வந்து கம்மியா இருக்கும், எஃப் பெருசா இருக்கும்ட்டு. ஆமா, உண்மையாலுமே அப்படிதான் இருக்கும். டிஸ்டன்ஸ் மாறல, சார்ஜ் மாறல அப்படின்னா. நான் என்ன கேட்கிறேன்னா, ஏர்ல வச்சாலும் அதே ஃபோர்ஸ் தான் வரணும், மீடியத்துல வச்சாலும் அதே ஃபோர்ஸ் தான் வரணும். இப்ப நான் வேற என்ன பண்றது? டிஸ்டன்ஸை மாத்தணும், டிஸ்டன்ஸை மாத்தணும். ஹரிசங்கர் குட் ஈவினிங், ஹர்ஜிதா குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார். ரைட். எஃப்வும் எஃப்எம்மும் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னா என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும்? சார்ஜ் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஏர்ல இருக்கும் பொழுது Q1 Q2 டிஸ்டன்ஸ் R, ஃபோர்ஸ் F. மீடியத்துல இருக்கும் பொழுது Q1 Q2 டிஸ்டன்ஸ் R டேஷ், ஃபோர்ஸ் FM. உங்களுக்கு தெரியுமா, ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும்னா இந்த R டேஷ் நம்ம குறைக்கணும், ரெடியூஸ் பண்ணணும். R டேஷ் லெஸ் தென் R பக்கத்துல வந்தாதான் இதே. இப்ப எல்லாரும் என்ன பாருங்க, ஏர்ல இருக்கும்போது 10 நியூட்டன், மீடியத்துல வைக்கும்பொழுது அதே 10 நியூட்டன் தான் வேணும்னா
ஏற்கனவே இது 10 சென்டிமீட்டர்ல இருக்குன்னா இது கண்டிப்பா 8ஓ 7ஓ குறைச்சாதான் அதே 10 நியூட்டன் வரும். அப்ப எஃப்எம் ஈக்குவலா இருக்கணும்னா ஆர் டேஷ் எவ்வளவா இருக்கணும்? பை இதுக்கு டெரிவேஷன் தேவையில்ல, டைரக்டா 1 மார்க். ஆர் பை ரூட் கே இல்லைன்னா ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட் ஆஃப் எப்சிலான் ஆர். எப்படி வந்து வேணா ஒரு டைம் சொல்லி கொடுத்துருவா. ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட் ஆஃப் எப்சிலான் ஆர். ஏர்ல இருக்கும்போது டிஸ்டன்ஸ் ஆறு, அந்த மீடியத்தோட எப்சிலான் ஆர் அதை ரூட் எடுத்து டிவைட் பண்ணினா ஒரு நம்பர் வரும். அப்ப உனக்கே தெரியுது தானே ஆர் டேஷ் கம்மியா தானே இருக்கும். ஏர்ல இருக்கும்போது ஃபோர்ஸும் மீடியத்துல இருக்கும்போது ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கணும். அப்ப இங்க 1/4 எப்சிலான் ஆர், பொறுமையா பாருங்க, Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர் பை மீடியத்துல 1/4 எப்சிலான் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர். இது போயிடுச்சு, இது போயிடுச்சு, 4/4 போயிடுச்சு. இங்க 1 எப்சிலான் ஆர் தப்பு பண்ணிட்டேன். இங்க ஆர் டேஷ், இங்க ஆர், அது மட்டும் போகக்கூடாது, Q1 Q2 தான் போயிடும். இங்க 1 எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர், இங்க 1 எப்சிலான் ஆர் டேஷ் ஸ்கொயர். பை என்னோட தப்பு தான், ஏன்னா ஒரு டிஸ்டன்ஸ் ஆர், ஒரு டிஸ்டன்ஸ் ஆர் டேஷ், அது எப்படி கேன்சல் பண்ண முடியும்? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ 1 எப்சிலான் நாட் ஆர் ஸ்கொயர். இப்பதான் படிச்சீங்க, எப்சிலானுக்கு பதிலா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் இன்ட்டு ஆர் டேஷ் ஸ்கொயர். ஏன்னா எப்சிலான் பை எப்சிலான் நாட்டுக்கு எப்சிலான் ஆர், இதே மறந்துடாது. எப்சிலான் வேணும்னா எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர். எப்சிலான் நாட் போயிடுச்சு. இது என்ன இருக்கு? எப்சிலான் ஆர் இருக்கு, ஆர் டேஷ் ஸ்கொயர் இருக்கு, ஆர் டேஷ். எனக்கு ஆர் டேஷ் தான் வேணும். இந்த பக்கம் போயிடுச்சா, இது இந்த பக்கம் வந்துருச்சா? எப்சிலான் ஆரா ரூட் எடுங்க, ஆர் பை ரூட் ஆஃப் எப்சிலான் ஆர். மறக்கவே கூடாது, அப்படியே கேட்பாங்க. மீடியத்துல இருக்கும் பொழுது ஃபோர்ஸ் கம்மியா இருக்கும், ஏர்ல அதிகமா இருக்கும். சேம் டிஸ்டன்ஸ் சேம் சார்ஜா இருந்தா. என் கேள்வியே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருக்கணும்னா நான் டிஸ்டன்ஸை எவ்வளோ ரெடியூஸ் பண்ணணும்? நியூ டிஸ்டன்ஸ் வேணும்னா ஓல்ட் டிஸ்டன்ஸ் பை ரூட் எப்சிலான் ஆர். கத்துக்கிட்டீங்களா? ஸோ இது மூணாவது கொஸ்டின். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் Q ஈக்குவல் டு NE, ரெண்டாவது கொஸ்டின் 1/4 எப்சிலான் Q1 Q2 பை ஆர் ஸ்கொயர், மூணாவது கொஸ்டின் ஃபோர்ஸ் ஏர்ல இருக்கும் பொழுது எஃப், மீடியத்தில் இருக்கும் பொழுது எஃப்எம். எஃப் தான் பெருசா இருக்கும், எஃப்எம் சின்னதா இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும்னா டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணணும். அந்த டிஸ்டன்ஸ் ஆர் டேஷ் ஈக்குவல் டு ஆர் பை ரூட் கேவா இருக்கணும். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே, குட் ஈவினிங். குட் ஈவினிங். ரைட், பார்க்கலாமா? அடுத்தது ஒருவேளை நீங்க எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்திருந்தீங்கன்னா சம்மா போட்டு காமிச்சிருவேன். பார்ப்போம் என்ன பண்ணலான்னு. அப்படியே பொறுமையா பார்த்துட்டு ஒவ்வொரு ஐடியாவா பார்த்துட்டோம். நாலாவது ஐடியா, ஃபோர்த் ஐடியா, ஈக்குலிபிரியம் பொசிஷன். அதிகமா கேட்ட கொஸ்டின். ஃபைண்ட் த ஈக்குலிபிரியம் பொசிஷன். ஈக்குலிபிரியம் பொசிஷன் கண்டுபிடிக்கணும். ஒன்றும் இல்லை, இந்த ஐடியா பார்த்துக்கோங்க. பிளஸ் Q1 ஒரு சார்ஜ், இன்னொன்று Q2 ஒரு சார்ஜ், ரெண்டுத்தையும் ஆர் டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கேன். மூணாவதா ஒரு சார்ஜ் Qன்னு ஒரு சார்ஜை நான் இங்க வைக்கணும். ஆனா அந்த சார்ஜ் நகரக்கூடாது, ஆடாம அசையாம அங்கேயே நிக்கணும். அந்த பொசிஷன் தான் ஈக்குலிபிரியம் பொசிஷன். இந்த Q1 என்ன பண்ணும்? பிளஸ்ன்றதுனால வெளியில போன்னு தள்ளும், அந்த பக்கம் போ வராத. Q2 என்ன பண்ணும்? அதுவும் பிளஸ்ன்றதுனால இந்த பக்கம் தள்ளும். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் ஆர் மைனஸ் எக்ஸ். என்ன கேள்வினா, ஃபைண்ட் த ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சார்ஜ் எக்ஸ், ஃப்ரம் செகண்ட் சார்ஜ் ஆர் மைனஸ் எக்ஸ். கண்டுபிடிக்கலாமா? ஃபார்முலா அழகா சொல்லி தரேன் பாருங்க. F1ம் F2ம் ஈக்குவலா இருந்தாதான் அந்த சார்ஜ் நகராது. ஒத்துக்கிறீங்களா? ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்தா அது நகராது. F1க்கு பதிலா K Q Q1 பை எக்ஸ் ஸ்கொயர், F2க்கு பதிலா K Q Q2 பை ஆர் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். வழக்கம் போல K Q எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு ஃபைனலாக எக்ஸ் தேடி போனீங்கன்னா, எக்ஸ் வேணும்னா x equal to r by 1 plus root of q2 by q1. மறக்கவே கூடாது. நான் ஒண்ணுமே பண்ணல, சும்மா ஒரு சின்னதா லெஃப்ட் ரைட் மாத்தி ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கேன்.
ஆர் மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர் கீழே வந்துடும், Q2 by Q1. இங்க இருந்து வெறும் எக்ஸை மட்டும் பிரித்து எடுத்துக்கிட்டேன், R by 1 plus root of Q2 by Q1. நேரா உட்காந்து நல்லா கவனி, ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்ன தெரியுமா? என்ன பாரு சார், ஒருவேளை ரெண்டு சார்ஜுமே பாசிட்டிவா இருக்கு, ஈக்குவலிபிரியம் பொசிஷன் எங்க இருக்கும்? பெட்வீன்ல தான் இருக்கும். நடுவில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்க வேணாலும் இருக்கலாம், பெட்வீன்ல எங்க வேணாலும் இருக்கலாம். ரெண்டுமே நெகட்டிவா இருக்கு, ஈக்குவலிபிரியம் பொசிஷன் எங்க இருக்கும்? பெட்வீன்ல எங்க வேணாலும் இருக்கலாம். அப்ப ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா, ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா, நல் பாயிண்ட் ஈக்குவலிபிரியம் பொசிஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா R by 1 plus root of Q2 by Q1. சரி, ஒரு சம்மா போட்டு காட்டுங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். 16Qன்னு ஒரு சார்ஜ் பிளஸ் 25Qன்னு ஒரு சார்ஜ் பிளஸ், தேர்ட் சார்ஜை நான் எங்க பிளேஸ் பண்ணா அந்த தேர்ட் சார்ஜ் நகராம இருக்கும்? ஈக்குவலிபிரியம் பொசிஷன் ஃப்ரம் 16Qல இருந்து எனக்கு வேணும், ஃப்ரம் 25Qல இருந்து எனக்கு வேணும். ரெண்டுமே கண்டுபிடிச்சு சொல்லுங்க. எக்ஸை தேடி போங்க. எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் பை 1 பிளஸ் ரூட் ஆஃப் Q2 5 4, ரூட் எடுத்துட்டேன், ரூட் எடுத்துட்டேன், 4R by 9. அப்ப எக்ஸ் 4R by 9, ஆர் மைனஸ் எக்ஸ் 5R by 9. பல முறை கேட்ட கொஸ்டின் உங்க போர்டுக்கு, எனக்குமே. இன்னொரு விஷயம், ரெண்டுமே பாசிட்டிவான்னு பாருங்க, ரெண்டுமே நெகட்டிவான்னு பாருங்க, அப்பதான் இந்த ஃபார்முலா நீங்க யூஸ் பண்ண முடியும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருந்தா இந்த ஃபார்முலா நீங்க பயன்படுத்த கூடாது, அதுக்கு வேற ஃபார்முலா இருக்கு, தோ சொல்லித்தரேன். இது பார்த்ததுமே சால்வ் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் ஐடியா. இந்த 16க்கு ரூட் எடுங்க 4, 5 25க்கு ரூட் எடுங்க 5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 9. ஃப்ரம் 16ல இருந்து கேட்டாங்கன்னா 4R by 9, ஃப்ரம் 25ல இருந்து கேட்டாங்கன்னா 5R by 9. ட்ரெயின்டா இருந்தா டக்குன்னு சால்வ் பண்ணிக்கலாம், போக போக அந்த பழக்கம் வந்துடும். ஃப்ரம் ஃபர்ஸ்டா ஃப்ரம் செகண்டான்னு தெரியும். இன்னும் ஒரு கொஸ்டின் யாரா சொல்றீங்களா? நீ பாருங்க, 36Q இந்த பக்கம் இருக்கு பிளஸ், 49Q இந்த பக்கம் இருக்கு பிளஸ். ஃபைண்ட் த ஈக்குவலிபிரியம் பொசிஷன் ஃப்ரம் 49ன்னு கேட்கிறேன். நீ ட்ரெயின்டா இருந்தா என்ன பண்ணுவ? இதோட ரூட் 7R, இதோட ரூட் 6R, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 7 plus 6 13, 7R by 13. 1 மார்க்லாம் இப்படி தான் அட்டன் பண்ணும், டக்கு டக்குன்னு அட்டன் பண்ணிட்டு போயிடும். ஆக்சுவல் ஃபார்முலால போட்டிங்கன்னா x equal to R by 1 plus Q2 7, Q1 36 root 6, சால்வ் பண்ணீங்கன்னா 8R by 13, 6R by 13, 6R by 13 from 36Q. புரிஞ்சுக்கோங்கப்பா, ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து தான் 6R by 13, செகண்ட்ல இருந்து 7R by 13, 7R by 13, ரைட்டா? சாயனா எங்கம்மா நடுவில் கொஞ்சம் காணாம போயிட்டேன், சாயனா கேக்குதா? சார் இந்த கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு சார், அதனால. சரி சரிப்பா, மிஸ் பண்ண ரெக்கார்டர் பார்த்துரு. ரைட், அடுத்து பார்க்கலாமா? இந்த மாடல் எல்லாம் கிளியர் தானே? சொல்லுங்க எல்லாருமே. ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா, ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா என்ன ஃபார்முலா? எக்ஸ் வேணும்னா R by 1 plus root of Q2 by Q1. இதுக்கு அவதிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. இப்ப ரெண்டு சார்ஜ் பாசிட்டிவ், ரெண்டு சார்ஜ் நெகட்டிவ். சரி, ஒருவேளை ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருந்தா, ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவா இருந்தா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? எக்ஸுக்கு பதிலா R by root of Q2 by Q1 minus 1. உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருந்தா ஈக்குவலிபிரியம் பொசிஷன் ஒன்று லெஃப்ட்ல இருக்கும், இல்லைன்னா ரைட்ல இருக்கும், நடுவுல இருக்காது. என்ன சார் காரணம்? பாசிட்டிவா இருந்தா தள்ளும், நெகட்டிவா இருந்தா எங்க வீட்டுக்கு வாடான்னு கூப்பிடும். ரெண்டும் ஒரே டைரக்ஷனா இருந்தா எப்படி ஈக்குவலிபிரியம் பொசிஷன் வரும்? அந்த சார்ஜ் பிளஸ்ல இருந்து நகர்ந்து மைனஸ்க்கு வந்துடும் தானே, அதால நிக்க முடியாது, அவுட் சைட்ல தான் இருக்கும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருந்தா அவுட் சைட்ல தான் இருக்கும். ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தா பெட்வீன்ல இருக்கும், ரெண்டுமே நெகட்டிவா இருந்தா பெட்வீன்ல இருக்கும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருந்தது, ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவா இருந்ததுன்னா கண்டிப்பா அவுட் சைட்ல தான் ஈக்குவலிபிரியம் பொசிஷன் இருக்கும். அதுக்கான ஃபார்முலா ரூட் ஆஃப் Q2 by Q1 minus 1. 1 மைனஸ் போட்டுறாத, தப்பா போயிடும்.
ரூட் ஆஃப் Q2 by Q1 -1. என்ன ஆன்சர் மைனஸ்ல வரும், வேற ஒன்றும் இல்லை. அப்ப போத் சார்ஜஸ் ஆர் சேம்னா 1 plus root of Q2 by Q1. ஒன்று பிளஸ் ஒன்று மைனஸ் இருந்ததுன்னா ரூட் ஆஃப் Q2 by Q1 -1. குழப்பிக்க மாட்டீங்களா? கத்துக்கிட்டீங்களா? இது அடுத்த சம். புரிஞ்சிச்சா? அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஃபுல்லா ஓரளவு பேசிட்டோம். அங்கிருந்து நம்ம போறது என்னன்னா ஃபீல்டு போகணும். அதுக்கு முன்னாடி சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல் பேசணும். இந்த சம் கண்டிப்பா கத்துக்கிட்டு தான் ஆகணும். ட்ரை பண்ணு. 16Qன்னு ஒரு சார்ஜ் இங்க இருந்து 4D டிஸ்டன்ஸ்ல இருக்கு. 9Qன்னு ஒரு சார்ஜ் 3D டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இங்க மூணாவதா Qன்னு ஒரு சார்ஜை வைக்கிறேன். என் கேள்வி என்னன்னா find the net force on small q. புரியலன்னா நான் ரொம்ப பொறுமையா சொல்லித்தரேன். கத்துக்காம போகாத, வேகமா போய் முடிக்கணும்ன்ற அவசியம்லாம் இல்லை. நமக்கு டைம் இருக்கு, நிறைய இருக்கு. அடிச்சு பிடிச்சி ஓடணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆலன் பசங்க வரப்போற 27ஆம் தேதி எக்ஸாமுக்கு முதல்ல நீங்க படிக்க வேண்டியது ரே ஆப்டிக்ஸ். நான் சொல்ற ஐடியா மட்டும் கேட்டுக்கும். ரெண்டாவது படிக்க வேண்டியது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். மூணாவது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. படிச்சிங்களா? அடுத்தது மாடர்ன் பிசிக்ஸ்ல டியூயல், ஆட்டம், அதெல்லாம் இப்போ படிச்சிங்க, அதனால பிரச்சனை இருக்காது. நியூக்ளியை, செமி. கண்டிப்பா 3 3 3 1 1 ரெண்டு சேர்த்து 4 கேட்பாங்க. 3 1. ஸோ 3 6 9 12 15 கொஷின். முதல்ல அந்த 15 கொஷினை கரெக்டாக எழுத ட்ரை பண்ணு. போதும், தாராளமாக ஃபர்ஸ்ட் ஃபுல் போர்ஷனில் போதும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபுல் போர்ஷன் எழுதும் பொழுது எல்லாருக்குமே வந்து இருக்கிற அத்தனை பேருக்குமே மார்க் ரொம்ப குறையும். ஒரு சில நேரங்களில் இங்கே ரிப்பீட்டருக்கு நான் கிளாஸ் எடுக்கும்போது கூட ஃபர்ஸ்ட் ஃபுல் போர்ஷன் எழுதும்போது எல்லாம் கதறுவான், நம்மளால முடியாது போல் இருக்கு, அதோட விட்டுட்டு போயிடலாமே அப்படின்ட்டு. செகண்ட் ஃபுல் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், தேர்ட் ஃபுல் போர்ஷன் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, அப்படி தான் கொண்டு வர முடியுமே தவிர ஃபர்ஸ்ட் ஃபுல் போர்ஷன்ல நீ விரிக்ஸ்ல 20 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டாலே நீ ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ரைட்டா? நான் சொல்றது மினிமம் 15ஆவது கரெக்டா இருக்கணும், அக்யூரசி கரெக்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நிறைய எரர்ல விட்டுறக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது. அதனால செலக்டட் லெசனை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அடுத்த செகண்ட் ஃபுல் போர்ஷன்ல இன்னும் 2 லெசனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். தேர்ட் ஃபுல் போர்ஷன்ல இன்னும் 2 லெசனை இன்க்ரீஸ் பண்ணணும். பொறுமையாக தான் கொஞ்சம் கொஞ்சமா போக முடியும். அதுக்காக இதை பார்த்து மார்க் கம்மியாச்சுன்னா அதை பயந்து அப்செட் ஆகி உட்கார்றது, அந்த மாதிரிலாம் இந்த 4 மாசத்துக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. ரொம்ப போல்டா வேலை செய்யணும். மார்க்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எடுத்த மார்க்கை விட அடுத்த டெஸ்ட்ல 10 மார்க்காவது அதிகமாக இருக்குமே தவிர கீழே போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல மேக்ஸிமம் போக ட்ரை பண்ணணும். செகண்ட் டெஸ்ட்ல இருந்து அதை குறையாம பார்த்துக்கணும். அவ்வளவுதான் ஐடியா. அதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதை பண்ணுங்க, சரியா போயிடும். பார்த்துருவோமா? ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூ. இந்த 16Q இந்த Q மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஃபோர்ஸோட டைரக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, F1. இது பாசிட்டிவ்ன்றதுனால இந்த சார்ஜை வெளியில தள்ளும். இதுவும் பாசிட்டிவ். ரிப்பல், அதனால இதுவும் பாசிட்டிவ் இதுவும் பாசிட்டிவ்ன்றதுனால இது வெளியில தள்ளும். F2. அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இங்க இருக்கும். F1 எழுதுங்க, K. Q1 எழுதணும், Q2 எழுதணும் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் 16d². உங்களால உணர முடியுதா? இது 4D த ஹோல் ஸ்கொயர் 16d². 16 போயிடுச்சுன்னா வழக்கம் போல KQ/d². அப்ப F1 வந்து F மாதிரியே இருக்கா பாருங்க, 9Q. இந்த Q மேல மறுபடியும் ஃபோர்ஸ் கொடுக்கணும், 3D டிஸ்டன்ஸ். அப்ப F2 எடுங்க, K Q1 9Q, Q2 Q by distance 3D the whole square 9d². 9 போயிடுச்சு. அப்ப F2ம் F தான், F1ம் F தான், F2ம் F தான். ரெண்டு வெக்டாரும் எவ்வளவு டிகிரில இருக்கு? 90 டிகிரில இருக்கு. அப்ப ரிசல்டன்ட் ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா? ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வேணும்னா ரூட் ஆஃப் P² Q² 2PQ cos θ. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? வெக்டார் படிச்சிருக்குமே, P² + Q² + 2PQ cos θ. அது ஜென்ரல். எந்த டாபிக் வேணுமோ அந்த டாபிக் நீங்க அதை பயன்படுத்திக்கணும். ஃபோர்ஸா இருந்தா F, ஃபீல்டா இருந்தா E. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஃபார்முலா பார்த்துக்க வேண்டியதான். இப்போ 90 டிகிரில இருக்கு.
F1ம் F தான், F2ம் F தான். cos 90 0. இந்த டேர்ம் ஃபுல்லாவே 0 ஆயிடுது. அப்ப ஆன்சர் ரூட் ஆஃப் 2 டைம்ஸ் ஆஃப் F. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ரெண்டு ஈக்குவல் வெக்டார், என்ன பாரு காதுல வாங்க, 90 டிகிரியில் ஆக்ட் ஆனா ரிசல்டன்ட் எப்பவுமே ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் அங்க இருக்கிற ஒரு வேல்யூ. ஒருவேளை இதுவும் 2F, இதுவும் 2F, 90 டிகிரி, ரிசல்டன்ட் என்னப்பான்னு கேட்டவங்க பதில் என்ன? ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் 2F. எப்பவுமே 90 டிகிரியில ரெண்டு வெக்டார் ஆக்ட் ஆனா ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் அங்க இருக்கிற ஒரு வேல்யூ. FR தான் F, 2FR தான் 2F. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் சம் கேட்க போறாங்க. புரியறதுக்காக ஒரு ஈஸியா ஒரு சம் போட்டு காமிச்சேன். ஒரு ட்ரையாங்கிள் சம் ஒன்று போட்டுருவோமா? கத்துக்கிறீங்களா? ட்ரையாங்கிள் சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேர்ஃபுல்லா கவனிங்க. ரிஷிகா எங்க நடுவில் காணாம போயிட்ட? ரிஷிகா கேக்குதாமா? சார் பவர் சரி எஸ் சார் பவர் ஃபிளக்ஸ் ரைட். காசு கவனி. இங்க பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ், இங்கேயும் பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ். கத்துக்கிற கொஞ்சம் விஷயத்த ரொம்ப நல்லா கத்துக்க. பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ், பிளஸ் கியூன்னு ஒரு சார்ஜ், இங்க ஸ்மால் கியூன்னு ஒரு சார்ஜ். இது கண்டிப்பா பிளஸ். மைனஸா இருந்தா உள்ள வரும், பிளஸ்ஸா இருந்தா வெளில போகும். டைரக்ஷன் நல்லா கத்துக்குங்க. எல்லா டிஸ்டன்ஸும் டின்னு எடுத்துக்கலாம், இல்ல ஆர்னு எடுத்துக்கலாம். இந்த பிளஸ் கியூ என்ன பண்ணும்? இந்த கியூ மேல ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும். எஃப் வெளில போடா அப்படின்னு துரத்தி விட்டுரும். ஏன்னா இவனும் பாசிட்டிவ், இவனும் பாசிட்டிவ், ரிப்பல் பண்ணும். இந்த கியூ என்ன பண்ணும்? இந்த பக்கம் போடான்னு தள்ளி விட்டுரும். இந்த ஆங்கிள் 60 டிகிரி, அப்ப இந்த ஆங்கிள் அதே 60 தான். ரிசல்டன் வேணும். அப்ப ரெண்டு வெக்டார் 60 டிகிரியில் ஆக்ட் ஆகுது. F1 ஸ்கொயருக்கு F ஸ்கொயர் தான், F2 ஸ்கொயருக்கு F ஸ்கொயர் தான், 2F1 F2 F ஸ்கொயர் தான். cos 60 ஏன்னா ஆங்கிள் 60 1/2 உணர முடியுதா? 1/2 2 போயிடுச்சு. அப்ப ரூட் 3F ஆன்சர். ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரியில் ஆக்ட் ஆனா ரூட் 3F. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 60 டிகிரியில் ஆக்ட் ஆனா ரூட் 3F. கத்துக்கிட்டீங்களா? சரி, ஒரு மைனஸ் பிளஸ் வச்சு போட்டு காமிங்களேன். இந்த சம் பாருங்க. இது ஒரு பிளஸ் கியூ, இது ஒரு மைனஸ் கியூ, இங்க ஒரு பிளஸ் கியூ. கேள்வி என்னன்னா, இந்த பிளஸ் கியூவால இந்த ஸ்மால் கியூக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், இந்த மைனஸ் கியூவால இந்த ஸ்மால் கியூக்கு எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்குறேன், ரெண்டும் சேர்ந்து நெட் ஃபோர்ஸ் என்னவா இருக்கு? இந்த பிளஸ் கியூவோட டைரக்ஷன் என்ன? வெளியில தள்ளி விடும். மைனஸ் கியூவோட டைரக்ஷன் என்ன? அவங்க வீட்டுக்கு கூப்பிடும். எப்பவுமே மைனஸ் கியூ அட்ராக்ட் பண்ணும், பிளஸ் கியூவா இருக்கு. இதுவும் மைனஸா இருந்தா ரிப்பல் பண்ணிடும். ஒன்னு மைனஸ் ஒன்னு பிளஸ்ஸா இருக்குன்னா மைனஸ் நோக்கி தான் அந்த பிளஸ் போகும். இதுவும் எஃப். பார்த்தாலே தெரியுது இங்க ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்கு. அப்ப இது 120 டிகிரி. இதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வேணும்னா வழக்கம் போல ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் F2 ஸ்கொயர் 2F1 F2 cos 120. தெரியாதவங்க இப்ப கத்துக்கோங்க. cos 120 மைனஸ் 1/2. எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா F1 ஸ்கொயருக்கு பதிலா F ஸ்கொயர், F2 ஸ்கொயருக்கு பதிலா F ஸ்கொயர் மைனஸ் F ஸ்கொயர். இந்த 2 2 போயிடும். இங்க ஒரு மைனஸ் ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. அப்ப ஆன்சர் F. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் 120 டிகிரியில் ஆக்ட் ஆனா ரிசல்டன்ட் கண்டிப்பா அந்த ரெண்டு பேர்ல ஒரு ஆள். FR இருந்தா F, 2FR இருந்தா 2F, 3FR இருந்தா 3F. ரெண்டு ஈக்குவல் வெக்டார் சரியா 120 டிகிரியில் ஆக்ட் ஆனா ரிசல்டன்ட் கண்டிப்பா F. 90 இருந்தா ரூட் 2 டைம்ஸ் ஆஃப் F, 60 இருந்தா ரூட் 3 டைம்ஸ் ஆஃப் F. நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஓகே, அடுத்தது இது அடுத்த மாடல் பேசிட்டோமா? நேரா ஃபீல்டு தான் போகணும். இதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்கொயர்ல 4 கார்னர்ல 4 சார்ஜ் வச்சிருவாங்க. பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ பிளஸ் கியூ. எக்ஸாக்டா சென்டர்ல ஒரு சார்ஜ் வச்சிருவாங்க. ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் கியூன்னு கேட்பாங்க. இந்த கியூ என்ன பண்ணும்? இந்த கியூ மேல ஒரு ஃபோர்ஸோட டைரக்ஷன் கொடுக்கும். இந்த கியூ என்ன பண்ணும்? அகைன் பாசிட்டிவ் தானே, தள்ளி விடும். இதுவும் பாசிட்டிவ்.
இதுவும் தள்ளிவிடும், இதுவும் தள்ளிவிடும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் கேன்சல் டு ஈச் அதர், எஃப் நெட் 0. இந்த மாதிரி ஸ்கொயர் சம்மையும் நல்லா கற்றுக்கணும், ரைட்டா? ஸ்கொயர் சம் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நடுவில் சார்ஜ் வச்சாங்கன்னா என்ன பண்ணுன்றதை பார்த்துக்கணும். ஒரே நிமிஷம். கூடுமான வரைக்கும் நான் அனுப்பியிருக்கிற பேப்பர் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிப்பாரு, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு இப்போ சொல்லி கொடுத்த சம்மில் ஒரு 2 மார்க் ஒன்று கேட்டிருக்காங்க 2011 2018. இதில் என்ன பியூட்டினா ஒரே மாதிரியான சம் தான் அடுத்தடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீ கற்றுக்கிறது நல்லது. இப்போ ஒரு சம் கொடுத்துட்டு அடுத்த 2 சம்மையும் அதே மாதிரி சம்மாக கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதை பார்த்து அப்படியே சால்வ் பண்ணலாம், நம்பர் மட்டும் தான் மாற்றணும். சரிதான்? அதனால் அந்த பேப்பரை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. தெரியாத சம்மை மார்க் பண்ணி என்கிட்ட கேட்டுக்கோங்க. இந்த பிடிஎஃப்ல எனக்கு இந்த சம் தெரில சார், அந்த மாதிரி கற்றுக்கிட்டீங்களா? அடுத்தது ஃபீல்டு போயிடலாமா? ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு நிமிஷம் ஃபோர்ஸில் இன்னொரு முக்கியமான சமயம் மறந்துட்டேன். ஒரே நிமிஷம் என்ன பாருங்களா? F = 1/4πε Q1 Q2/r². சூப்பரான சம். இது அப்படியே கேன்னு வச்சுக்கோங்களேன். F = K Q Q R². நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்படி பார்த்தீங்கன்னா தான் அது F. இப்படி பார்த்தீங்கன்னா அது F. ஒரு கொஷின் சொல்கிறாங்க, சார்ஜஸ் ஆர் டபுள்டு. சார்ஜஸ் ஆர் டபுள்டு, டிஸ்டன்ஸ் ஹால்வ்டு. Q1 வந்து 2Q ஆயிடுதான், Q2 2Q ஆயிடுதான், R வந்து R/2 ஆயிடுதான். ஃபைண்ட் த நியூ ஃபோர்ஸ் F டேஷ் கேட்குறாங்க. இந்த ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் எஃப்னு தான் எடுத்துக்கணும். அப்போ F டேஷ் கேட்குறாங்க, K Q1க்கு பதிலாக 2Q, Q2 2Q, டிஸ்டன்ஸ் ஸ்கொயராக இருக்கு R/2, R²/4. பொறுமையாக பார்த்துக்கிட்டே வா. F டேஷ் வேணும்னா K மேலே ஒரு 4Q², கீழே இருந்து ஒரு 4 மேலே போய் உட்காந்துக்கும், பை R². அதனால 16KQ²/R². அப்போ நியூ ஃபோர்ஸ் F டேஷ் வேணும்னா 16K² KQ²/R² நம்ம Fன்னு எடுத்துக்கலாமா? ஸோ பார்த்தோமே, KQ²/R². அப்போ நியூ ஃபோர்ஸ் 16F. 16F. இது சம் ரொம்ப ஃபெமிலியர் இந்த டாபிக்ல. சார்ஜஸை வந்து டபுளாக மாற்றிடுவாங்க, டிஸ்டன்ஸை பாதி ஆக்கிடுவாங்க. இங்கே ஸ்கொயராக இருக்கிறதுனால நான் R²/4ன்னு போட்டிருக்கேன். இந்த சம் கற்றுக்கலன்னா நம்ம ஒரு கொஸ்டினை மிஸ் பண்ணுறோம்னு அர்த்தம். இப்போ நான் ஒரு கொஸ்டின் கொடுக்குறேன், யாராவது ஆன்சரில் ட்ரை பண்ணுறீங்களா? ஏற்கனவே F வந்து KQ²/R² இருக்கு. சார்ஜஸ் ஆர் ஹால்வ்டு. சார்ஜஸ் ஆர் ஹால்வ்டு, டிஸ்டன்ஸ் டபுள்டு. ஃபைண்ட் த நியூ ஃபோர்ஸ்ன்னு கேட்குறேன். உங்களுக்கான நேரம் 30 செகண்ட். யாராவது டக்குன்னு சொல்லுங்க. F/16. F/16 வந்திருக்கு. இப்போ மற்றவங்களோடது F/16. F/16. மற்றவங்க F/16 சார். F/16. மற்றவங்க F/16 சார். ரைட். பஸ் கற்றுக்கிட்டீங்களா? அந்த மாடல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெரியாதவங்க சால்வ் பண்ணி காட்டுறேன். F டேஷ் K Q1க்கு Q/2, Q2க்கு Q/2 பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். அங்கே டிஸ்டன்ஸ் ஸ்கொயரை மறக்கக்கூடாது, 4R². இப்போ மேலே KQ², 2 2s are 4, கீழே ஒரு 4, கீழே இறங்கிடும். இப்படி 16 டைம்ஸ் ஆஃப் R². இந்த KQ²/R² ஏற்கனவே ஓல்டு ஃபோர்ஸ், நியூ ஃபோர்ஸ் F/16. பார்த்தாலே உனக்கு தெரியலையா? டிஸ்டன்ஸை நீங்கள் டபுள் ஆக்கிடுறீங்க. அப்போ டிஸ்டன்ஸை டபுள் ஆக்கிட்டீங்க அப்படின்னா போக 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 உங்களுக்கு ஃபோர்ஸ் குறையும். சார்ஜை வேற பாதியா வேற ஆக்கிட்டீங்க, அப்போ இன்னும் குறையும். F/16. ரைட். இந்த சம்மில் இன்னும் ஒன்று மட்டும் சொல்லுங்க. ஏற்கனவே ஃபோர்ஸ் வந்து KQ²/R². KQ²/R². Charges are same. Charges are same. Distance
halved. Find the new force ன்னு கேக்குறாங்க. 4F sir. 4F. சூப்பரா சொன்னீங்க. எல்லாருக்குமே தெரியுது 4F. அப்ப நியூ ஃபோர்ஸ் வேணும்னா K Q ஸ்கொயர் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் R ஸ்கொயர் பை 4 மேல போயிடுச்சு. இவனை பார்த்தாலே தெரிஞ்சிச்சு இவன் தான் F. அப்ப நியூ ஃபோர்ஸ் 4F. இந்த மாதிரி மாத்தி மாத்தி கேட்டாங்கன்னா செம்ம ட்ரை பண்றது ரொம்ப நல்லது. அப்புறம் இன்னொரு மாடல் மறந்துட்டேன். இன்னொரு அந்த மாடலையும் கத்துக்கோங்க. நிதானம் அவசியம், பொறுமை அவசியம். அவசரப்படாத, பயப்படாம ஹாப்பியா வேலை செய்யும். பார்த்துக்கலாம். இங்க பாருங்க, ஏற்கனவே QQன்னு 2 சார்ஜ் R டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கேன். இதோட ஃபோர்ஸ் இப்போதைக்கு F. அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த Qல இருந்து இத 3/4Q plus 1/4Q இல்ல இப்படி எழுதலாமா இந்த Qவை? அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த 1/4Q எடுத்துட்டு போய் இந்த சார்ஜ் கொடுத்துறாங்க. நான் சொல்றது புரியுதா? என்கிட்ட 100 ரூபாய் இருக்கு, உன்கிட்டயும் 100 ரூபாய் இருக்கு. என்கிட்ட இருந்து 25 ரூபாய் வாங்கி உன்கிட்ட கொடுத்துட்டாங்க. இப்ப ஃபைண்ட் த நியூ ஃபோர்ஸ். Qல இருந்து 1/4 டைம் ஆஃப் Qவை ரிமூவ் பண்ணி அடுத்த சார்ஜ்ல வச்சுட்டோம். இப்ப ஏற்கனவே ஃபோர்ஸ் F. இது என்ன ஆயிடுச்சு பாருங்க, 3Q/4. ஏன்னா என்ன பண்ணோம், Q minus Q/4. அதனால இங்க என்ன பண்ணணும், Q plus Q/4. ஏன் Q plus Q/4னா இங்க கொண்டு டச் பண்ணியிருக்கேன், இங்க கொண்டு வந்து கொடுத்துட்டேன். அப்ப இது 5Q/4. டிஸ்டன்ஸ் சேம் டிஸ்டன்ஸ் மாறல. ஃபைண்ட் த நியூ ஃபோர்ஸ். டக்குன்னு உங்களுக்கு சொல்ல தெரியணும். 15/16 F சார். எப்படி சார் சொன்னீங்க? F is proportional to product of their charges. டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட். இங்க பாருங்க, நான் டிஸ்டன்ஸ் தொடவே இல்லை. புரியுதா? டிஸ்டன்ஸ்ல நான் கையை வைக்கவே இல்லை. சார்ஜ் தான் இந்த பக்கத்துல இருந்து பிடிங்கி இந்த பக்கம் கொடுக்குறேன், இந்த பக்கத்துல இருந்து பிச்சு இந்த பக்கம் கொடுக்குறேன். இப்ப நியூ ஃபோர்ஸ் என்ன ஆகும்? Qக்கு 3Q/4, Q2க்கு 5Q/4. அப்போ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 15Q²/16. இந்த Q² தான் யாரு? F. அப்ப நியூ ஃபோர்ஸ் வேணும்னா 15/16 F. பிரமாதமான மாடல். இந்த ஒரு சம் தரவா, ட்ரை பண்ணு. ஏற்கனவே QQன்னு 2 சார்ஜ் இருக்கு, R டிஸ்டன்ஸ், ஃபோர்ஸ் F. நான் இதுல இருந்து ஹாஃப் ஆஃப் த சார்ஜை ரிமூவ் பண்ணிட்டு செகண்ட் சார்ஜ்ல ஹாஃப் ஆஃப் த சார்ஜை ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைண்ட் த நியூ ஃபோர்ஸ். டிஸ்டன்ஸ் சேம். டக்குன்னு சொல்லுங்க. So 3/4F. 3F/4. ரைட். பார்த்தவங்க 3/4F sir. 3/4F. மற்றவங்க பை 3F/4. ஓகே, சூப்பரா சொல்லிட்டீங்க. இப்போ பார்த்தாலே தெரியுதுல்ல, Q/2 ரிமூவ் பண்ணிட்டேன்னா ஃபர்ஸ்ட் சார்ஜ் Q/2, செகண்டோட ஆட் பண்ணிட்டீங்கன்னா 3Q/2. பார்த்தாலே தெரியுது 3Q²/4. Q²F. அப்ப 3F/4. இதெல்லாம் பிரமாதமான 1 மார்க் கொஸ்டின் பை. பட் இங்கேயுமே போர்டுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீட் அண்ட் ஜேக்குமே. என்னன்னா ரிமூவ் பண்ண அந்த நேரத்தில் டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்றாங்களான்னு நீங்க பார்க்கணும். டிஸ்டன்ஸை சேஞ்ச் பண்ணலன்னா ஜாலி தான் நமக்கு. ரைட்டா? இந்த மாடல் கத்துக்கிட்டீங்களா? இப்போ ரிமூவ் பண்ணி பக்கத்துல வைக்கிறது. அப்புறம் என்ன பண்ணணும், டச் பண்ணணும். இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்பியர் இருக்கு, நோ சார்ஜ். இன்னொரு ஸ்பியர் இருக்கு, இதோட சார்ஜ் Q. இப்போதைக்கு தனித்தனியா இருக்கா? நான் என்ன பண்றேன், இந்த நோ சார்ஜ் இல்லாத ஸ்பியரை இந்த சார்ஜோட இருக்கிற ஸ்பியரை போயிட்டு டச் பண்றேன். டச் பண்ணா என்ன தெரியுமா ஆகும்? சார்ஜுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, தாங்கிட்ட என்ன இருந்தாலும் அதை பாதி இல்லாதவனுக்கு கொடுத்துரும். அப்ப என்ன பண்ணனா, தொட்டுட்டு நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏற்கனவே Q இருக்கா? ஏற்கனவே இது 0, ஏற்கனவே அது Q/2. அப்ப ஈச் Q/2 Q/2 மாறிடும். அதாவது இந்த நோ சார்ஜா இருந்தது Q/2, இதுவும் Q/2 மாறிடும். சார்ஜை ஷேர் பண்ணிக்கும்.
நம்ம டிஃபன் லஞ்ச் ஷேர் பண்ற மாதிரி. அன்சார்ஜ்டு பாடியை சார்ஜ்டு பாடியோட டச் பண்ணனா என்ன ஆகும் சார்? பாதி ஆக்கிரும். இதுல இருக்கிறத பாதி அதுகிட்ட கொடுத்துரும். சரி, இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். இப்போ ஏற்கனவே நோ சார்ஜ்டு பாடி ஒன்று இருக்கு, இங்க 4Qன்னு ஒரு சார்ஜ்டு பாடி இருக்கு. இப்போ என்ன ஆகும்னு கேட்டால், இதை நான் டச் பண்ணிட்டது, டச் பண்ண போய் தொட்டு ஜஸ்ட் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தொட்டா போதும். தொட்டு திரும்பவும் செப்பரேட் பண்ணிட்டேன், அதே டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணிட்டேன். 0 + 4Q by 2 2Q each 2Q. கத்துக்கிட்டீங்களா? இப்போ தொட்டு பிரிச்சு வச்சாலே சார்ஜஸும் ஷேர் பண்ணிக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஐடியா ப்ராப்ளம் சால்விங்க்கு. கத்துக்கிட்டீங்களா? ரைட், அடுத்தது ஃபீல்டுக்குள்ள போறேன். இன்னைக்கு ஒரு 8:15 வரைக்கும் இருங்க. இந்த மாதிரி சொல்லுங்க சார். இப்போ ஒவ்வொரு அந்த பாடிக்கும் வந்து வேற வேற சார்ஜ் இருந்துச்சு. புரியல. இப்போ நீ கேட்கறது என்னன்னா, சார் இது ஒரு 4Q இருக்கு, இது ஒரு 6Q இருக்கு, ரெண்டு டச் பண்ண பிறகு என்ன ஆகும் அதானே? ஆமாம் சார். அப்பயும் சேம் தான். 4Q + 6Q by 2 each 5Q. அப்ப இது ஒரு 5Q ஆயிடும், இது ஒரு 5Q ஆயிடும். கரெக்டா? ஒன்னு மைனஸ் ஆறதா என்ன சார் ஆகும்? சார் -4Q 6Q. இப்ப டச் பண்ணா என்ன ஆகும்? 6Q - 4Q by 2 2Q by 2Q each Q ஆயிடும். தெரியுதா? எஸ் சார். ரைட். கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கத்துக்கிட்டே வாங்க. அடுத்தது ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு 3 மார்க் சொல்லி கொடுத்துட்டு நான் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளார போறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு டினோட் E. எலக்ட்ரிக் ஃபீல்டு வேணும்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஒரு சார்ஜ் இருக்கு, அந்த சார்ஜை சுத்தி இருந்தா அதுக்கு பேரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. the space around the charge, the space around the charge. நல்லா கத்துங்க, the space around the charge. பக்கத்துல நான் Q0 அப்படின்ற ஒரு டெஸ்ட் சார்ஜை கொண்டு வரேன். இந்த Q0 இந்த Q1 ரிப்பல் பண்ணலாம், இது நெகட்டிவா இருந்தா ஒருவேளை அட்ராக்ட் பண்ணலாம். இந்த Q0 மேல நான் எவ்வளவு ஃபோர்ஸை கொடுக்கறனோ அதுதான் ஃபீல்டு. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ், அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் மாஸ், கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த், மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதெல்லாம் அங்கங்க வரும்போது சொல்லித்தரேன். இப்போதைக்கு ஈக்கு பதிலாக F/Q. யூனிட் கற்றுக் கொடுங்க சார். நியூட்டன் பெர் கூலும். வேற ஏதாவது யூனிட் இருக்கா? வோல்ட் பெர் மீட்டர். இந்த வோல்ட் பெர் மீட்டர் நாளைக்கு சொல்லித்தரேன். இந்த ஃபார்முலால இருந்து F/Q0 நியூட்டன் பெர் கூலும், நியூட்டன் பெர் கூலும். ரைட்டா? இந்த ஃபார்முலால இருந்து நியூட்டன் பெர் கூலும். நாளைக்கு சொல்ல போற ஃபார்முலால இருந்து வோல்ட் பெர் மீட்டர் வரப்போகுது. இனிமேல் உங்ககிட்ட எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எத்தனை யூனிட் கேட்டா 2 யூனிட் சொல்லணும். நியூட்டன் பெர் கூலும் ஒரு யூனிட், வோல்ட் பெர் மீட்டர் ஒரு யூனிட். அங்கிருந்து ஃபர்ஸ்ட் 3 மார்க் கொஸ்டின், அடிக்கடி கேட்ட 3 மார்க் கொஸ்டின். எலக்ட்ரிக் ஃபீல்டு due to பாயிண்ட் சார்ஜ். இப்போ நீங்க அதை அப்படியே 3 மார்க்கா நீங்க எழுதணும், இல்லை 2 மார்க்கா எழுதணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கிற ஒரு சார்ஜ், ஒரே ஒரு பாயிண்ட் சார்ஜ். R டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்றேன் P. இது பாசிட்டிவ் சார்ஜா இருக்கிறதுனால எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் அவுட்வர்ட்ஸ். எப்பவுமே பாசிட்டிவா இருந்தா வெளியில தள்ளும், நெகட்டிவா இருந்தா உள்ள கூப்பிடும். The charge is positive, direction of field is radially outwards. The charge is negative, direction of field radially inwards. இப்போ இங்க Q0 ஒரு சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறேன். அப்ப F is proportional to Q0. Q0 inversely proportional to square of the distance. Equal to போட்டீங்கன்னா ரைட் சைடில் ஒரு K. க்கு பதிலா F/Q0 சொல்லி கொடுத்தனா? இப்பதான் சொல்லி கொடுத்தேன். க்கு பதிலா F/Q0. Fக்கு பதிலா Q0 by R². இங்க ஒரு Q0 போயிடுச்சு.
ஸோ நீங்கள் தேடி வந்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். முதல்ல இந்த ஃபார்முலா படிங்க. அடுத்த ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா எலக்ட்ரிக் ஃபீல்டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர். ஒருவேளை இது பிடிக்கலன்னா 1/4πε கியூ பை ஆர் ஸ்கொயர். உங்களுக்கு தெரியுமா, the charge is positive, direction of electric field is radially outwards. The charge is negative, electric field inward. Direction தான் இங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவா இருந்தா வெளியில போகும், நெகட்டிவா இருந்தா உள்ள வரும். இதுல சம் போடும்போது ரொம்ப முக்கியமான விஷயம், +4q அவங்க கொடுத்தாங்கன்னா நீங்க +4q தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். -4q கொடுத்தாங்கனாலும் நீங்க +4q தான் சம் போடணும். சம்ல மைனஸ் பிளஸ் போடக்கூடாது. அதுக்கு பதிலாக தான் டைரக்ஷன் இருக்குல்ல, இந்த டைரக்ஷனே காமிச்சு கொடுத்துரும், பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜான்ட்டு. அதனால ஃபீல்டில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுதும் ஃபோர்ஸில் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் பொழுதும் எப்போவுமே நீங்கள் ப்ளஸ் வச்சு தான் சம் போடணும். டைரக்ஷனே அந்த சைனை காமிச்சு கொடுத்துரும். கற்றுக்கிட்டீங்களா சார்? வெக்டார் ஃபார்ம்ல சொல்லுங்கப்பா. ஒரு வருஷம் 1 மார்க்ல ஒரு வெக்டார் ஃபார்ம் உங்களை போட்டு குழப்பி வச்சிருப்பாங்க. இன் வெக்டார் ஃபார்ம் கே கியூ பை ஆர் ஸ்கொயர். வெக்டாரா இருக்கிறதுனால ஆர் கேப் யூனிட் வெக்டார், இது ரைட்டு. ஒருவேளை ஆர் கேப்புக்கு பதிலா ஆர் வெக்டார் பை ஆர், இ வெக்டார் ஈக்குவல் டு கே கியூ ஆர் வெக்டார் பை ஆர் கியூப். என்ன சொல்ல விரும்புறேன்னா, கேப் இருந்தா ஸ்கொயர் இருக்கணும், வெக்டார் இருந்தா கியூப் இருக்கணும். சத்தியமா கேட்ட 1 மார்க். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கரெக்ட்? கேப்புக்கு கீழே கியூப் கொடுத்துருவான், வெக்டாருக்கு கீழே ஸ்கொயர் கொடுத்துருவான், மாத்தி மாத்தி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவான். தெளிவா புரிஞ்சுக்கோங்க, கேப் இருந்தா கீழே ஸ்கொயர் இருக்கணும், வெக்டார் இருந்தா கீழே கியூப் இருக்கணும். இது வெக்டார் ஃபார்ம். கத்துக்கிட்டீங்களா? அடுத்தது இதுல ஃபர்ஸ்ட் மாடல் நம்ம கத்துக்க போற ப்ராப்ளம் 1. ஃபார்முலா இன்ட்ரோ கொடுத்துட்டேன். கே கியூ பை ஆர் ஸ்கொயர், எலக்ட்ரிக் ஃபீல்டு கே கியூ பை ஆர் ஸ்கொயர் ஒரு சார்ஜால. வெக்டார் ஃபார்ம் சொல்லிட்டேன். ப்ராப்ளம் நம்பர் 1, இதுக்கு பேரு நல் பாயிண்ட் சம். இப்ப பார்த்த சம் நல் பாயிண்ட் ப்ராப்ளம். பொறுமையாக கவனி. நல் பாயிண்ட் ப்ராப்ளம் அப்படின்னா என்னங்க சார்? இப்ப ஈக்குலிபிரியம் பொசிஷன் ஒன்று பார்த்தோம்ல, அதுதான் இங்க நல் பாயிண்ட். நிறைய முறை திரும்ப திரும்ப கேட்டிருக்காங்க. சம் நம்பர் 36 இதே சம்மு. இந்த சம்மை கொடுத்துட்டு அந்த சம் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்க. ஒன்றும் இல்லைப்ப, இங்கே Q1 ஒரு சார்ஜ் இருக்குப்ப, Q2 ஒரு சார்ஜ் இருக்கு. நடுவில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நீங்க கன்சிடர் பண்றீங்க. ஃபோர்ஸ் அப்ப இங்க ஒரு சார்ஜை கொண்டு வந்து நான் வச்சேன். இந்த சார்ஜ் நகராம இருக்கக்கூடிய இடம் தான் ஈக்குலிபிரியம் பொசிஷன். இப்ப சார்ஜ் நான் வைக்க கூடாது, ஒரு பாயிண்ட்டை பார்க்கணும். +Q1ஆல எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷன் இந்த பக்கம் ரைட் சைடு, இந்த +Q2ஆல டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு E2. நல் பாயிண்ட்னா என்னங்க சார்? எந்த பாயிண்ட்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகுதோ, எந்த பாயிண்ட்ல நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் நல் பாயிண்ட். உங்க கொஸ்டின் பேப்பர்ல நெட் ஃபீல்டு 0ன்னு கொடுக்கலாம், நல் பாயிண்ட்ன்ற ஒரு வார்த்தையும் சொல்லலாம். நெட் ஃபீல்டு 0, நல் பாயிண்ட் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். நல்லா கத்துங்க. இதுல இருந்து x வேணும், இல்ல r - x வேணும். ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சார்ஜா இருந்தா நீங்க x கண்டுபிடிக்கணும், ஃப்ரம் செகண்டா இருந்தா r - x கண்டுபிடிக்கணும். அங்க பார்த்தா அதே ஃபார்முலா தான். வழக்கம் போல E1 ஈக்குவல் டு E2, Q1 by 4πε0 x², Q2 by 4πε0 r - x whole square. 4πε0 எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. x equal to r by 1 plus root of Q2 by Q1. பை ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கும் நல் பாயிண்ட்டுக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஈக்குலிபிரியம் பொசிஷனா இருந்தாலும் நல் பாயிண்டா இருந்தாலும் அதே ஃபார்முலா தான். குழப்பிக்காதீங்க, திரும்ப சொல்லித்தரேன். 2 சார்ஜ் பாசிட்டிவா இருந்தாலும் 2 சார்ஜ் நெகட்டிவா இருந்தாலும் நல் பாயிண்ட் எங்க இருக்கும்? பெட்வீன்ல தான் இருக்கும். பெட்வீன்ல இருக்கும். அது நடுவுல தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்க வேணாலும் இருக்கலாம். இதோட ஃபார்முலா என்ன? ஃப்ரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து
ஃப்ரம் ஃபர்ஸ்ட்ல இருந்து கேட்டாங்கன்னா எக்ஸ் ஆர் பை 1 பிளஸ் ரூட் ஆஃப் Q2 பை Q1 கத்துக்கிட்டீங்களா? ஃப்ரம் செகண்ட்ல இருந்து கேட்டாங்கன்னா ஆர் மைனஸ் எக்ஸ் போட்டுக்க வேண்டியதான். எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிங்க, ஆர்ல இருந்து மைனஸ் பண்ணிட்டீங்க, செகண்ட்ல இருந்து கண்டுபிடிச்சு இங்க இருந்து கிடைச்சிரும். சார் ஒருவேளை ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவா இருந்தா என்ன சார் பண்றது? ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவா இருந்தா நல் பாயிண்ட் மேபி இங்க இருக்கலாம், இல்லைன்னா இங்க இருக்கலாம், அவுட் சைட்ல இருக்கும், இன்ல இருக்காது. அதுக்கு ஃபார்முலா எப்படி சார் மாறும்? ஆர் பை அதே ஃபார்முலா தான் Q2 பை Q1 மைனஸ் 1, Q2 பை Q1 மைனஸ் 1. கத்துக்கிட்டீங்களா? பை இந்த மாடல்ல எக்கச்சக்கமான சம்மு. ஒரே நிமிஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். டூ 2008ல கேட்டிருக்காங்க ஒரு சம்மு. நான் அப்படியே எல்லா ஆர்டருமே சொல்லிடுறேன். ஒரே நிமிஷம் ஒரு சம் மட்டும் டக்கு நானே போட்டு காட்டுறேன். எல்லாரும் குரூப் பாருங்க, டக்குனு குரூப் பாருங்க. இன்னைக்கு வந்த நீ என்ன கத்துக்கிட்டன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சின்ன சின்ன விஷயங்களா கத்துக்கோங்க. எல்லாத்தையுமே ஒரு சின்ன பயம் தெரியுது பேசும்போது இண்டிவிஜுவலா. அதனால நீ பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. எப்படி 1வது 2வது 3வது ஃபர்ஸ்ட் வந்தியோ அது மாதிரி தான் 12வதுமே தெரியுதா? ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஈஸியாக ஃபர்ஸ்ட் போயிட்டே இருக்கலாம். இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேனுவலாக சால்வ் பண்ணியிருக்காங்க. நான் மேனுவலாகவும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன், நம்ம ஷார்ட் ட்ரிக்லையும் சால்வ் பண்ணி காமிக்கிறேன். 1 மார்க்காக இருந்தால் ஷார்ட்டாக போடுங்க, 2 மார்க் 3 மார்க்காக இருந்தால் மேனுவலாக சால்வ் பண்ணுங்க. இங்கே பாருங்க 2 பாயிண்ட் சார்ஜ் எல்லாம் குரூப்ல சம்மருக்கு பார்த்துக்கோங்க. 4Q1 Q1 are separated by 1 meter. At what point on the line joining of charges electric field is 0? ரெண்டுமே சேம் சார்ஜ். எந்த பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்டு 0 ஆகுது? அவங்க தனியா கேட்கல, ஃப்ரம் 4Qல இருந்துன்னு கேட்கல, ஃப்ரம் Qல இருந்தும் கேட்கல. அதனால நம்ம ரெண்டுத்தையும் சொல்லி ஆகணும். கேர்ஃபுல்லா கவனி. இது சிம்பிளா நம்ம ஃபார்முலால போட்டுடலாம். எக்ஸ் வேணும்னா ஆர் பை 1 பிளஸ் ரூட் ஆஃப் Q2 பை Q1. இதான் நம்ம ஃபார்முலா, 1 மார்க் ஃபார்முலா. ஆருக்கு பதிலா 1 பிளஸ் Q2 Q. Qவோட ரூட் Q தானப்ப, 4Q ரூட் 2Q. நான் ரூட்ல ஒரு ஸ்டெப் உனக்கு காட்டல, Q போயிடுச்சு. 1 பிளஸ் இந்த பக்கம் வந்தா 2 பிளஸ் 1 3 மேலே போயிடுச்சு, 2/3. அப்போ எக்ஸ் வேணும்னா ஜஸ்ட் 2/3. ஆன்சர் நம்ம கூட வந்துருச்சு. ஆர் மைனஸ் எக்ஸ் வேணும்னா 1/3. இது 1 மார்க்காக இருந்தால் டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 30 செகண்ட் தான் ஆகும். ஆனால் அவங்க 2 மார்க்ல கேட்டு வச்சிருக்காங்க அந்த சம்ம. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 2 மார்க்ல வாத்தியார் மார்க் போகிறதுக்கு நம்ம ஏதாவது எழுதி வைக்கணும் இல்லையா? கரெக்டாக எழுதணும்ல. அதுக்கு இந்த சம்ம மேனுவலாக சால்வ் பண்ணணும். 1 மார்க்காக இருந்தால் இந்த ஃபார்முலாவோ, நீட் அண்ட் ஜேஇயாக இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு வந்துருங்க. இதே 2 மார்க்ல கண்டிப்பாக ஏதாவது கொஞ்சம் எழுதணும் அப்படின்னா இப்போ சொல்லித்தர மாதிரி பண்ணிருக்கேன். இதோட ஆன்சர் ஃப்ரம் 4Qல இருந்து 2/3. இதுல எனக்கு இன்னொரு பயம் என்னன்னா, அவன் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சார்ஜ்ல இருந்து கேட்கறானா செகண்ட் சார்ஜ்ல இருந்து கேட்கறானா நீ கவனிக்காம விட்டுருவேன்னு ஒரு பயமா இருக்கு. அவன் எப்ப பார்த்தாலும் ஃப்ரம் செகண்ட்ல இருந்து கேட்பான், நீ எக்ஸை மட்டும் கண்டுபிடிச்சிருவ. ஆப்ஷன் 1லயே இருக்கும், டிக் பண்ணிட்டு வந்துடும். ஆனா கேட்டிருக்கிறது அவன் ஆர் மைனஸ் எக்ஸ் கேட்டிருப்பான், ஃப்ரம் செகண்ட் சார்ஜ்ல இருந்து சொல்லுங்கன்னு கேட்டிருப்பான். அதனால இந்த நல் பாயிண்ட் சம்மு ஈக்விலிபிரியம் பொசிஷன் சம் வரும் பொழுது நீங்க ரொம்ப கவனமா ஃப்ரம் ஃபர்ஸ்டா ஃப்ரம் செகண்டான்னு என்ன பண்ணிருக்கணும், செக் பண்ணிட்டு தான் இந்த சம்மை நீங்க கன்க்ளூட் பண்ணணும், டிக் பண்ணணும். ரைட் பை இது நம்ம ஃபார்முலால x = r by 1 plus root of Q2 by Q1 கத்துக்கிட்டீங்களா? சார் மேனுவலா எப்படி சால்வ் பண்றது? E1 = E2, நல் பாயிண்ட்னால E1 = E2. K Q1 by x square K Q2 by x r minus x whole square. இப்போ அவங்க மார்க் தரணும்ல, அப்புறம் செஞ்சுதான் ஆகணும். K போயிடுச்சு. Q1க்கு Q, சாரி 4Q, லெஃப்ட்ல 4Q தானே இருக்கு பாரு. 4Q. x ஸ்கொயர் தெரியாது. Q2 Q r minus x. இப்போதைக்கு நான் r minus xனே வச்சுக்கிறேன். லாஸ்டா என்ன பண்றேன், rக்கு பதிலா நான் 1 கொடுத்துக்கிறேன். இந்த Q போயிடுச்சு. r minus x the whole square by x square equal to 4k இறங்கிடுது. இந்த 4k இறங்கிடுது. கரெக்ட். r minus x square லெஃப்ட்ல போயிடுது, 4 அந்த பக்கம் ரைட்ல இருக்கு. r minus x by x equal to 1/2. ரெண்டு பக்கம் ரூட் எடுத்துட்டேன். r by x minus 1 equal to 1/2. என்ன பண்ணிருக்கேன்னு உங்களுக்கு தெரியுதா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அதே ஆன்சர் வரும் பாருங்க.
r by x minus 1 equal to 1 by 2. r by x equal to 1 plus 1 by 2. அப்ப இது 3 by 2. r by x equal to 3 by 2. x மட்டும் வேணும் 2r by 3. அப்ப x வேணும்னா 2r by 3. இப்பதான் படிச்ச r க்கு பதிலா 1 மீட்டர். அப்ப x equal to 2 by 3. இது from எங்க இருந்து 4q ல இருந்து. r minus x எவ்வளோ 1 by 3. from எங்க இருந்து q ல இருந்து. இது இப்படி எழுதினாதான் உங்களுக்கு அந்த 2 மார்க்கோ 3 மார்க்கோ கொடுப்பாங்க. பை எழுதுல உனக்கு தெரியும்ன்றது அவங்களுக்கு தெரியணும்ல. கத்துக்கிட்டீங்களா? ஸோ இது மேனுவலா சால்வ் பண்றது. பட் சிம்பிளா சால்வ் பண்றது அந்த மாதிரி தான் நீங்க சால்வ் பண்ணணும். ரைட், ஒரே நிமிஷம். இதே மாதிரி இன்னொரு சம் பார்த்தேன். ஏற்கனவே சொல்ற கதை தான். அகைன் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் சால்வ் பண்றது தான் புத்திசாலித்தனம். அடுத்தது பொட்டென்ஷியல் தான் 0 கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு வேற பேப்பர்ல இருக்கான்னு தெரியல. ஒரே நிமிஷம். ரைட், நான் சம்ம தான் பார்த்தேன். இந்த சம்ம நல்லா கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தது இது நல் பாயிண்ட் சம். ஒரே நிமிஷம். ஒரு நிமிஷம். ரைட், ஸோ அகைன் 17 பேர் இருந்தீங்க, அதுக்குள்ள பாதி காணாம போயிட்டீங்களா? 12 தானே அப்ப. ஓகே, ஒரே இதை மட்டும் கத்துட்டு போயிடு. நல் பாயிண்ட் சம் பேசிட்டோமா? நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா? ஒரு ட்ரையாங்கிள் கொஸ்டின் பாருங்களேன். பிளஸ் கியூ பிளஸ் கியூ. இங்கே ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சுக்கிறீங்க பி. சார்ஜ் வச்சா ஃபோர்ஸ், சார்ஜ் வைக்கலன்னா ஃபீல்டு. இந்த பிளஸ் கியூவால டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு இ, இந்த பிளஸ் கியூவால டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு இ 60 டிகிரி. ரெண்டு ஈக்குவல் வெக்டர் √3. தெரியுதா? அங்கே பார்த்த எல்லாமே. இப்போ கார்னரில் 4 சார்ஜ் இருக்கு, நடுவில் பாயிண்ட் வச்சா ஃபீல்டு, சார்ஜ் வச்சா ஃபோர்ஸ். ரெண்டும் ஒன்று தான். அங்கே என்ன கற்றுக்கிட்டீங்களோ அதே தான் இங்கேயுமே கற்றுக்கிட்டீங்க. ரைட்டாப்ப? ஸோ ஃபோர்ஸு ஃபீல்டு. ஃபீல்டில் இன்னும் கொஞ்சம் இருக்குப்ப. சாலிட் பாடி பார்க்கணும், ஹாலோ பாடி பார்க்கணும். அதை முடிச்சதுக்கப்புறம் டைபோல் பேசணும், டைபோலோட ஃபீல்டு பேசணும். நாளைக்கு ஒரு பாதியோட இந்த சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் முடிச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் சம் எல்லாம் காமிக்கிறேன்.